ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் இயங்கி வரும் பிரபல உணவகம் பல ஆண்டுகளாக வருவாயை குறைத்து காண்பித்து வரி ஏய்ப்பில் ஈடுபடுவதாக புகார் எழுந்தது. மத்திய நேரடி வரிகள் வாரிய அதிகாரிகள் அந்த உணவகத்தில் நேரடியாக சோதனை நடத்தினர். அதன் வரவு செலவு கணக்கு, ஜிஎஸ்டி வரி செலுத்திய விவரங்கள் சரிபார்க்கப்பட்டன. அப்போது வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட்ட பில் விவரங்களை குறிப்பிட்ட சாப்ட்வேர் பயன்படுத்தி அழித்துவிட்டு வருமானத்தை குறைத்து காட்டி அதற்கேற்ப வரி ஏய்ப்பில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. இதையடுத்து ஆந்திரா, கர்நாடகா, தமிழகம், குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் செயல்படும் பிரபல உணவகங்களிலும் வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இங்கும் அதே போன்ற மோசடி நடந்தது விசாரணையில் அம்பலமானது. மொத்தம் 1.77 லட்சம் உணவகங்களில் 2.43 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பரிவர்த்தனைகள் குறித்து விசாரிக்கப்பட்டது. இதில் கடந்த 2019-2020 ஆண்டு முதல் மொத்தம் 70,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வருவாய் கணக்கில் காட்டப்படவில்லை. அதற்கான வரி ஏய்ப்பு நடவடிக்கையிலும் உணவகங்கள் ஈடுபட்டுள்ளன. ஜிஎஸ்டி வரியிலும் மோசடி நடந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து வரித்துறை அதிகாரிகள் கூறியதாவது: குறிப்பிட்ட சாப்ட்வேர் பயன்படுத்தி வருவாயை திட்டமிட்டு மறைத்து அதற்கான ஆதாரங்களையும் மறைக்கும் முயற்சியில் உணவக நிர்வாகிகள் ஈடுபட்டுள்ளனர். இந்த சாப்ட்வேர் 1 லட்சத்திற்கும் அதிகமான இடங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக வரி ஏய்ப்பு நடவடிக்கையில் கர்நாடகா, தெலுங்கானா, தமிழகம் முன்னிலை வகிக்கின்றன. கர்நாடகாவில் செயல்படும் உணவகங்கள் அதிகபட்சமாக 2,000 கோடி ரூபாய், தெலுங்கானாவில் 1,500 கோடி ரூபாய் மற்றும் தமிழகத்தில் 1,200 கோடி ரூபாய் வரை வரி ஏய்ப்பு நடந்துள்ளது. இது பற்றி தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு வரி ஏய்ப்பில் ஈடுபட்டோர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் கூறினர்.